ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிற சாப்டரில் 1 by 1 இப்போ நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட்ஸ். இதில் ஒரு 15 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், செகண்டு டைரக்ட் மெத்தட், தேர்டு the oral approach, fourth the situational approach or situational language teaching, இதை SLT அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 5 the audio lingual method, நம்பர் 6 Suggestopedia, நம்பர் 7 the silent way, நம்பர் 8 total physical response, இதை TPR அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 9 the natural approach, நம்பர் 10 communicative approach or communicative language teaching, இதை CLT அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 11 community language teaching, இதை CLL அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 12 content and language integrated learning, இதை CLIL அப்படின்னு சொல்லுவாங்க. 13 task based learning or instruction, இது TBL. 14 whole language learning, இதை WLL அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 15 the lexical approach. இந்த 15 லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட்ஸில் இப்போ நம்ம வரிசையாக 1 by 1 நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து டெவலப்டு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், அதாவது க்ரீக் அண்ட் லத்தீன். அடுத்து டாட் ட்ரெடிஷ்னலி டூரிங் மிடில் ஆஃப் 19th century இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் 19th century மிடில் பார்ட்டில் ட்ரெடிஷ்னலாக இந்த டிரான்ஸ்லேஷன் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஷியன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நோன் அஸ் ப்ரூஷியன் மெத்தட். உங்களுக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கொஷின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. விச் இஸ் நோன் அஸ் ப்ரூஷியன் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு கிராமட்டிக்கல் அக்யூரசி இஸ் ப்ரியட்டைஸ்டு. கிராமரில் வந்து அக்யூரசி வந்து கரெக்டாக அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் பார்த்தாங்க. அடுத்து ஃப்ரம் கிராமர் ரூல்ஸ் டு டிரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட்டு கிராமர் ரூல்ஸை சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இருந்துச்சு. அடுத்து பிரின்சிபல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தென் கிராமர் ரூல்ஸ். ஃபஸ்ட்டு லாங்குவேஜை சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து கிராமர் ரூல்ஸ் சொல்லி கொடுக்கணும். செகண்டு ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆர் மேஜர் ஃபோக்கஸ். இதில் 2 ஸ்கில்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க, யூஸ் பண்ணாங்க. ஒன்று ரீடிங், இன்னொன்று ரைட்டிங். தேர்டு வொக்காபுலரி இஸ் இன் பைலிங்குவல். வொக்காபுலரின்னா நிறைய வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் 2 லாங்குவேஜஸ், 2 லாங்குவேஜஸ், அதாவது பைலிங்குவல். அடுத்து கிராமர் இஸ் டாட் டிடக்டிவ்லி. கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. விச் மெத்தட் is taught deductively? So the answer is grammar translation method. So in this, native language is the medium of instruction. So students can learn by their native language. அவங்களுடைய சொந்த